பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே தலைமை தாங்கி தலைமை உரையாற்றிய அறிவு சகோதரர் புதுச்சேரி மாநில செயலாளர் அறிவு சகோதரர் முன்னாள் எம்எல்ஏ திரு ஏ அன்பழகன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் புதுச்சேரி தேர்தல் பிரச்சார கூட்டத்தினுடைய பொறுப்பாளர் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் அறிவிச்சார் சி வி சண்முகம் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற வழக்கறிஞர் பிரிவு தலைவர் திரு வி எஸ் சேதுராமன் அவர்களே, காரைக்கால் மாவட்ட கழக செயலாளர் திரு வி ஓமலிங்கம் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு வையாபுரி மணிகண்டன் அவர்களே, புரட்சி தலைவி மாநில பேரவைச் செயலாளர் திரு முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கரன் அவர்களே, இணை செயலாளர் முன்னாள் எம்பி பேராசிரியர் டாக்டர் மு ராமதாஸ் அவர்களே, கூட்டணி கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாநில தலைவர் திரு விவிபி வேல் அவர்களே, எஸ்டிபி தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் திரு ஹாசா உமர் பரூக் அவர்களே, எஸ்டிபி மாநில தலைவர் பரகத்துல்லா அவர்களே, எஸ்டிபி மாநில பொதுச் செயலாளர் திரு சுல்தான் ஹவுஸ் அவர்களே மற்றும் மேடையிலே வீட்டுகின்ற கழகத்தினுடைய முன்னோடி நிர்வாகிகளே, வருகின்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய நகர புதுச்சேரி நகர பொறுப்பாளர்களே, கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காளர் மக்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி அறிவு சகோதரர் ஜி தமிழ்வேந்தன் அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளராக புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியிலே நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். திரு ஜி தமிழ்வேந்தன் அவர்கள் உங்களுக்காக பாடுபடக்கூடியவர். இந்த புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியிலே மத்தியிலிருந்து எந்தெந்த திட்டத்தை கொண்டு வரணுமோ அந்த திட்டத்தை எல்லாம் கொண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். கழகம் நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு வெகு நாட்கள் ஆகிறது. இப்பொழுதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிவு சகோதரர் திரு ஜி தமிழ்வேந்தன் அவர்களை நிறுத்தப்பட்டுகின்றோம். அவருக்கு உங்களுடைய பொன்னான வாக்கினை இரட்டை லட்சணத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் அது யூனியன் பிரதேசம். இதில் அதிகாரம் படைத்தது துணைநிலை ஆளுநர் தான். இன்றைக்கு ஒரு மாநில அரசாங்கமாக செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் கைகட்டி வேடிக்கை பார்க்கின்ற அவல நிலை தொடர்ந்து இந்த புதுச்சேரியிலே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இதையெல்லாம் நீக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவு சகோதரர் ஜி தமிழ்வேந்தன் அவர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். இன்றைக்கு இந்த புதுச்சேரி தனி மாநிலமாக அந்தஸ்து பெற வேண்டும் என்றால் அதிமுக வெற்றி பெற வேண்டும். இவரோடு அறிவு சகோதரர் நம்முடைய தமிழ்வேந்தன் அவர்களோடு தமிழ்நாட்டை சேர்ந்த கிட்டத்தட்ட 39 நாடாளுமன்ற வேட்பாளர் போட்டியிட்டு வெற்றி பெறுவார்கள். கூட்டணி சேர்த்தி அவர்களும் அறிவு சகோதரர் தமிழ்வேந்தனும் இணைந்து இந்த புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தை பெறுவதற்கு நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து பெறுவார்கள். அது அதிமுகனால தான் முடியும், வேற எந்த கட்சியாலும் முடியாது. இன்றைக்கு மாநில அந்தஸ்து பெற்றால்தான் இன்றைக்கு மாநில நிதி பகிர்வு கிடைக்கும். இன்றைக்கு மத்தியில் நிதி பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. ஆனால் மாநில அந்தஸ்து இல்லாத காரணத்தினால
இந்த மாநிலத்துக்கு கிடைக்க வேண்டிய அந்த நிதி கிடைக்காமல் போகிறது. இதையெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற்றால் தான் நமக்கு விடுவி காலம் பிறக்கும். கிட்டத்தட்ட 43 ஆண்டு காலமா இன்றைக்கு காங்கிரசும் திமுக இந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றது. அதுக்கு பிறகு என்ஆர் காங்கிரஸ் இவைதான் மாறி மாறி இந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனா மாநிலத்தினுடைய உரிமைகளை இதுவரையில் அவர் மீட்க முடியல. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெற்றால் தான் மீட்க முடியும். அந்த தைரியம், அந்த தில்லு திராணி தெம்பு அண்ணா திமுக காரருக்கு தான் இருக்குது, வேற யாருக்கும் கிடையாது. அதற்கு நீங்க தான் ஒத்துழைப்பை கொடுக்கணும். உங்களுடைய மாநிலம் இன்றைக்கு யூனியன் பிரதேசத்திலிருந்து இன்றைக்கு தனி மாநிலமாக அந்தஸ்து பெற வேண்டும் என்றால் இரட்டை சின்னத்துக்கு வாக்களித்து நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்து இந்த மாநிலம் தமிழ்நாடை போல சுதந்திரமாக செயல்படும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் துணைநிலை ஆளுநருடைய கட்டுப்பாட்டில் இருப்பதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும். இங்க எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற முடியல. இன்றைக்கு தேர்தல் நேரத்தில் மக்களை சந்திச்சு பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து தான் வாக்குகளை கேட்கிறோம். அவங்களும் வாக்களிக்கிறாங்க, வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கிறாங்க. ஆட்சி அமைச்ச பிறகு துணைநிலை ஆளுநர் மனசு வச்சால்தான் நிறைவேற்ற முடியும். எந்த கோப்பும் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது முதலமைச்சரால். இங்கே வரும்போது கூட சொன்னாங்க, இங்கே தலைமைச் செயலகம் சட்டமன்றம்லாம் கட்டுவதற்கு 3 ஆண்டுக்கு முன்பாகவே கோப்பு அனுப்பப்பட்டு இன்றைக்கு ஆளுநர்கள் நிறுத்தி வைத்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் டெல்லி கூட அனுப்பல. ஆக மிகப்பெரிய திட்டம் இந்த மக்களுடைய கனவு. இங்க ஒரு புதிய தலைமைச் செயலகம் புதிய சட்டமன்ற அளவு கட்ட வேண்டும் என்று அது கூட நடக்கல. அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு என்ன நிதி இருக்குது? அவர்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லையே. இன்றைக்கு தமிழ்நாட்டில் அப்படி அல்ல. இன்றைக்கு தனி மாநில அந்தஸ்து இருக்கின்ற காரணத்தினால அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு முழு அதிகாரம் இருக்குது, முதலமைச்சருக்கு முழு அதிகாரம் இருக்குது. அதே போல புதுச்சேரியிலும் வர வேண்டும் என்று சொன்னால் அதிமுக வெற்றி பெற வேண்டும். இன்றைக்கு 10 ஆண்டு காலமா இங்க உள்ளாட்சி தேர்தலே நடத்தல. அப்படி 10 ஆண்டு காலமா திமுகவும் காங்கிரஸ் என்ஆர் காங்கிரஸ் மாறி மாறி ஆட்சிக்கு வர்றாங்க. 10 ஆண்டு காலமா உள்ளாட்சி தேர்தல் நடத்தலைன்னா எப்படி கிராமத்திலிருந்து நகர வரை மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இன்றைக்கு தெருவுகளுக்கு இன்னைக்கு பராமரிக்க வேண்டும். அதே போல கழிவுநீர் கால்வாய்கள் சுத்தப்படுத்த வேண்டும். குடிநீர் விநியோகம் சரியா கொடுக்க வேண்டும். தூய்மை அங்க அங்க இருக்கின்ற தெருக்கள் தூய்மையா வைத்துக் கொள்ள வேண்டும். இது எல்லாம் இருக்க வேண்டும் சொன்னா உள்ளாட்சி தேர்தல் மிக மிக முக்கியம். உள்ளாட்சி தேர்தல் இல்லைன்னா நிச்சயமா மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அதற்கு காரணம் இந்த மாநிலம் ஒரு யூனியன் பிரதேசமா இருக்கின்ற காரணத்தினாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இன்றைக்கு கைகட்டி எந்த ஒரு திட்டத்தையும் நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு செயலிழந்த அரசாங்கமா இன்றைக்கு காட்சி இருக்கிறது. அவை இதையெல்லாம் மாற்றம் தேவை. மக்கள் எண்ணுகிறார்கள், அந்த எண்ணத்தை நீங்க தான் நிறைவேற்றப்பட வேண்டும். அதோட இன்றைய தினம் தனியார் மருத்துவக் கல்லூரியில் 35% இடஒதுக்கீடு மட்டும் வழங்கப்படுது. அது 50% உயர்த்தப்பட வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தணும். மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதையும் அதிமுக வெற்றி பெற்ற பிறகு நடைமுறைப்படுத்தும். அதேபோல விமான நிலையம் விரிவாக்கம் செய்ய வேண்டும். ஏன்னா இன்னைக்கு ஒரு சுற்றுலா மையம் விமான நிலையம் விரிவாக்கம் செஞ்சு எல்லா விமானங்களும் புதுச்சேரி வந்து செல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தினால்தான் இந்த பகுதி சுற்றுலா பகுதி வேகமா வளர்ச்சி அடையும். அது சுற்றுலா அதிகமா வருகின்ற பொழுது இன்றைக்கு இந்த புதுச்சேரி நகரம், இன்னைக்கு இந்த புதுச்சேரி மாநிலம்
வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலமாக பார்க்கப்படும். அதற்கு நம்முடைய அருமை சகோதரர் ஜி தமிழ்வேந்தன் அவர்கள் வெற்றி பெற. இன்றைக்கு புதுச்சேரியில மாறி மாறி மத்தியில காங்கிரஸ் ஆட்சி, இல்லைன்னா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி. ஆனா எந்த ஆட்சி வந்தாலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு தேவையான நிதி வழங்குவது கிடையாது. இங்க தேவையான நிதி இருந்தா தான் இந்த புதுச்சேரியை டெவலப் பண்ண முடியும். இது ஒரு சுற்றுலா மையம். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது ஒரு சிங்கப்பூர் போல இந்த புதுச்சேரி மாற்றி அமைக்கப்படும். இந்த பகுதி கூட 90 ஏக்கர் சொன்னாங்க. உப்பளம் பக்கத்தில் உப்பளம் அந்த பக்கத்தில் 150 ஏக்கர் இருக்குது. ஒரு அற்புதமான இன்றைக்கு ஒரு கண்காட்சி அமைக்கப்பட்டு இன்றைக்கு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு இந்த அமைப்பை ஏற்படுத்த முடியும். புதுச்சேரி இந்த நகரத்தை ஒரு அழகான நகரமாக உருவாக்க முடியும். ஆனா பல ஆண்டு காலமாக காங்கிரஸ், திமுக, என்ஆர் காங்கிரஸ் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாலும் மத்தியிலையும் காங்கிரஸும் ஆட்சிக்கு வருது, பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வருது. ஆனால் யூனியன் பிரதேசமாக இருக்கின்ற அந்த பாண்டிச்சேரியை யாரும் பார்ப்பதில்லை. இதனால ஏற்கனவே எப்படி இருக்குதோ அதே போலதான் இப்போ இருக்குது. ஆகவே சுற்றுலா வளர்ச்சி பெறுவதற்கு அனைத்து வசதிகளும் கொண்ட நகரம் புதுச்சேரி நகரம், புதுச்சேரி மாநிலம். அவை இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு துணிச்சல் அதிமுக கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோட இன்றைய தினம் மத்திய அரசாங்கம் டீசல் பெட்ரோல் விலை உயர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கு கச்சா எண்ணெயுடைய விலை குறைஞ்சாலும் கூட இன்றைக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற கச்சா எண்ணெய் விலை மிக மிக குறைவு. அப்படி குறைந்த கச்சா எண்ணெயை கூட இன்றைய தினம் அதிகமான வரி போட்டு இன்றைக்கு பெட்ரோல் டீசல் விலை விற்கிறாங்க. அங்க பாரு, குப்பையை எரிச்சிட்டு இருக்கிறாங்கப்பா. நீங்க திகழ வேண்டும். இன்னைக்கு இந்தியாவில் எங்க போய் கேட்டாலும் புதுச்சேரி என்று சொன்னால் அது ஒரு சுற்றுலா மையமாக இருக்குது என்று சொல்லுகின்ற அளவிற்கு பெயர் பெற்ற மாநிலம் இந்த புதுச்சேரி நகரம், புதுச்சேரி மாநிலம். அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி நகரத்திற்கு மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியும் சரி, காங்கிரஸ் கட்சியும் சரி, இங்க புதுச்சேரியில் ஆட்சிக்கு வந்த காங்கிரஸும் சரி, திமுகவும் சரி, என்ஆர் காங்கிரஸும் சரி, அதுக்கு உண்டான முயற்சி எடுக்காத காரணத்தால அதே பழைய நிலையில தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு பல ஆண்டுகளாக மூடிக்கிடந்த சர்க்கரை ஆலையை அதிமுக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று வந்தவுடனே அதையும் இயக்கப்படும். அதே போல கூட்டு நூற்பாலை அதுவும் திறக்க வலியுறுத்தப்படும். ஏன்னா அதெல்லாம் இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை. நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது இதற்கெல்லாம் ஒரு விடுவி காலம் பிறக்கும் பொழுது இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு விலைவாசி உயர்ந்து போச்சு. இன்னைக்கு மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, இதை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கை எடுக்கல. இதனால் ஏழை மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க, மீனவ மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஆக இந்த பாதிப்பிலிருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது இந்த விலைவாசி குறைப்பதற்கான நடவடிக்கையை மத்தியிலே நாடாளுமன்றத்திலே உங்களுடைய குரல் ஒலிக்கும் அவர் மூலமாக. அப்போ இன்றைக்கு போதைப் பொருள் கடத்தல் தமிழ்நாட்டிலிருந்து பாண்டிச்சேரியிலும் பரவிட்டு, இங்கேயும் போதைப் பொருள் அதிகமாக வித்துட்டு இருக்காங்க. இன்றைக்கு இளைஞர்கள், மாணவர்கள் பெரும்பாலானோர் போதைக்கு அடிமையாகி அவருடைய வாழ்க்கையை சீரழியக்கூடிய சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் வருகின்ற 2026 இங்க அதிமுக ஆட்சி மலர வேண்டும்.
43 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி இந்த மாநிலத்தில் ஆண்டு 43 ஆண்டு காலமா இன்றைக்கு காங்கிரஸ் திமுக என்ஆர் காங்கிரஸ் தான் மாற்றி மாற்றி ஆண்டுகிட்டு இருக்குது. இதனால் இந்த மாநில வளர்ச்சி எதுவுமே கிட்டல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் நடந்த காரணத்தில் எப்படி வளர்ச்சி அடைந்ததோ அதே போல புதுச்சேரி மாநிலமும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த மாநிலத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 வெற்றி பெறுவதற்கு இன்றைக்கு முதல் பிள்ளையார் சொல்லிய நம்முடைய தமிழ்வேந்தன் மூலமாக உங்களுடைய பொன்னான வாக்களை ரெட்டலையில் அளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு அண்மையில் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்களா, இன்றைக்கு போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு ஒரு சிறுமி 9 வயசு சிறுமியை இன்றைக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செஞ்சிருக்காங்க. எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்தோம். கடுமையான வேதனையான சம்பவம். இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறுவதற்கு காரணம் இந்த மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது. இன்றைக்கு போதைப் பொருள் அதிகமாக விற்பனை இருக்கின்ற காரணத்தினால இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி அவள் என்ன செய்வது என்றே தெரியாம ஒரு சிறுமியை இன்றைக்கு பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்க சொன்னால் எவ்வளவு படுபயங்கரம் என்பதை நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதிமுக ஆட்சி இந்த மாநிலத்தில் மலர்ந்தே தீர வேண்டும். இன்றைக்கு ஜாபர் சாதிக் என்பவர் அவர் வெளிநாட்டில் போதைப் பொருள் கடத்தியதாக கைது செய்யப்பட்டு போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்றார். இங்கே பாண்டிச்சேரியில் சில பேருக்கு தொடர்பு இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. அப்படி இருந்தால் கண்டனத்துக்குரியது. காங்கிரஸ் சார்பில் தான் இப்போ இருக்கின்ற எம்பி வைத்திலிங்கம் அவர்கள் போட்டியிடுறார். புதுச்சேரி மாநில அந்தஸ்து பெறுவதற்கு மாநில உரிமை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. இவர் எம்பியா இருக்கிறாரு. ஆனால் மீண்டும் அவர் தான் போட்டியிடுவதா தெரியுது. அப்படி இருக்கின்ற எப்படி இந்த மாநிலத்துக்கு தேவையான நன்மைகளை பெற்று தருவார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே விளையும் பயிர் முறையிலேயே தெரியும் சொல்லுவாங்க. ஒருவர் எப்படி செயல்படார் என்பது அவர் நாடாளுமன்ற இருந்து பணியாற்றுகின்ற பொழுது அவரை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். இன்றைக்கு நம்முடைய வேட்பாளர் புதியவர், படித்தவர், இளைஞர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர், சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர். இப்படிப்பட்ட வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தால் தான் இந்த மாநிலத்துடைய கஷ்டம் நஷ்டம் எல்லாம் தெரிஞ்சு அதற்கேற்றவாறு நாடாளுமன்றத்தில் பேசி நமக்காக வாதாடி நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய சக்தி நம்முடைய வேட்பாளருக்கு இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஏழை எளிய மக்கள் ரேஷன் கடை தமிழ்நாட்டில் மூல முடுக்கல ரேஷன் கடை நாங்கள் திறந்தோம் அதிமுக ஆட்சியில். ஏன்னா ஏழை எளிய மக்கள் அதிகமாக அங்கே ரேஷன் கடையில் போய் தான் விலை குறைந்த அரிசி கிடைக்கும், அங்கே எண்ணெய் கிடைக்கும், சர்க்கரை கிடைக்கும், இன்னும் பல பொருட்கள் ரேஷன் கடை மூலமாக கிடைக்குது. ஆனால் இங்கே 10 ஆண்டு காலமாக முடக்கி வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு ஏழை எளிய மக்களுக்கு ரேஷன் பொருள் வழங்கக்கூடிய ரேஷன் கடையை மூடி வச்சிருக்கிறாங்க. அதை மீண்டும் திறக்க வேண்டும் என்று சொன்னால் அதிமுக ஆட்சி புதுச்சேரியிலே மலர வேண்டும். இது சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு ரேஷன் கடை மூலமாகத்தான் இன்றைக்கு ஏழை எளிய மக்களுக்கு நேரடியாக அரசாங்கம் வழங்குகின்ற பொருள் மலிவு விலையில் போய் சேரும். அண்ணா இன்னைக்கு தமிழ்நாட்டில் விலையில அரிசி அம்மா இருக்கும்போது கொடுத்தோம். இன்றைக்கு அதிமுக அரசு இருக்க கொடுத்துட்டு இருந்தது. அதே போல எண்ணெய் குறைஞ்ச விலையில் கொடுக்குறோம், சர்க்கரை குறைஞ்ச விலையில் கொடுக்குறோம். இப்படி புதுச்சேரி மாநிலத்திலும் எல்லா கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய மக்களுக்கு ரேஷன் கடை மூலமாக அந்த அத்தியாவசிய பொருள் கிடைப்பதற்கு நம்முடைய ஆட்சி புதுச்சேரியிலே மலர வேண்டும் என்று நேரத்திலே குறிப்பிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சித் தலைவி அம்மா இருவரும் தலைவர்கள் உருவாக்கிய கட்சி பல்வேறு சோதனைகளை சாதனைகளை ஆக்கி இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல புதுச்சேரியிலும் ஆட்சி செய்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இன்றைக்கு இதயம் புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது 2014 இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே 3வது பெரிய கட்சியாக நாம் திகழ்ந்தோம். அத்தனை வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தாங்க. கிட்டத்தட்ட 37 நாடாளுமன்றங்கள் நாடாளுமன்ற அலங்கரித்துக் கொண்டிருந்தார்கள். தமிழகத்தின் சார்பாக அதிமுகவின் சார்பாக 37 நாடாளுமன்ற சிறப்பான முறையில் செயல்பட்டார்கள். தமிழ்நாட்டுக்கு எது வேண்டுமானாலும் குரல் கொடுத்தார்கள். அதே போல நம்முடைய சகோதரர் ஜி தமிழ்ச்செல்வன் அவர்களும் வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக
தமிழகத்தில் இருக்கின்ற நம்முடைய வேட்பாளர்கள், கூட்டணி வேட்பாளர் அவர்களும் வெற்றி பெற்று இருவரும் கிட்டத்தட்ட 40 நாடாளுமன்றத்தில் தகுந்த அழுத்தத்தை கொடுத்து புதுச்சேரி மாநிலத்திற்கு தனி மாநில அந்தஸ்து கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதை நேரத்தில் தெரிவித்து, எங்கே வருகின்ற அத்தனை பேரும் மிகச் சிறப்பாக எழுச்சியாக எங்கே உங்களை பார்த்தேன். வருகின்ற போது நெடுவழியும் மக்கள் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 5 மணிக்கே வரலான்னு தான் இருந்தேன். இங்கே வரும்போது சென்னையிலிருந்து இங்கே வர்றதுக்குள்ள நிறைய போக்குவரத்து நெரிசல், அதனால தான் காலதாமதம் ஆச்சு. இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர், வெற்றி வேட்பாளர் ஜி தமிழ்ச்செல்வன் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றேன். அவர் தமிழ்வேந்தன் அவர்கள் உங்களுக்காக பாடப்படக்கூடியவர். ஜி தமிழ்வேந்தன் அவர்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாக நீங்கள் எண்ணி அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து அவரை மாபெரும் வெற்றியை தேடி தாருங்கள் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.